Good morning, student. Advent Christian High School in Champakam. Already we have seen various topics in English. Now we will see about one memory poem, The Secret of the Mission. This is very important poem. The Secret of the Mission, written by Rudyard Kipling. So before getting into today's poem, I just want to tell you that the poem talks about problem faced in modern society and faced by modern technology. இப்போ இந்த போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாடர்ன் டெக்னாலஜியாலையும் மாடர்ன் சொசைட்டியாலையும் ஒரு மிஷினுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வி வில் கோ டு author introduction. Rudyard Kipling. Rudyard Kipling was born 30 December 1865 in Bombay. 30 December 1865 அவர் பிறந்திருக்காரு. He was educated in England but returned to India in 1882. அவர் படிச்சது எல்லாமே இங்கிலாந்துல தான், பட் 1882ல அவர் மறுபடியும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. A decade later means 7 daysனா one weekனு சொல்லுவோம், 30 or 31 daysனா வந்து 1 monthனு சொல்லுவோம், 365 டேஸை வந்து 1 இயர்னு சொல்லுவோம். அதே மாதிரி 366 டேஸை வந்து 1 லீப் இயர்னு சொல்லுவோம். 1 லீப் இயர் எப்போ வரும்னா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். அதே மாதிரி 10 இயர்ஸை தான் வந்து நம்ம 1 டீகேட் இயர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா டீகேட் லேட்டர்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கரோலின்றவங்கள மேரிட் பண்ணிட்டு வெர்மண்ட்ல இருக்க பேட்டில் போரோ அப்படின்னு கண்ட்ரியில் செட்டில் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் அவர் வந்து 1894ல ஜங்கிள் புக் அப்படின்ற ஒரு புக்கை எழுதி, அதுதான் வந்து அவர் எழுதுறதுலேயே வந்து ரொம்ப ஹை சக்ஸஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த புக்குக்காக 1907ல் அவர் நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு லிட்ரேச்சரில். இவர் எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1936. நெக்ஸ்ட் we will move on to poem introduction. Page number 148. The poem deals with the modern problem டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன். இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த போயம்ல மிஷினுக்கு ஏற்படுற மாடர்ன் டெக்னாலஜியாலையும் ஆட்டோமேஷனாலையும் இந்த மிஷினுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது. ஆட்டோமேஷனா உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட்லாம் மேனுவலா இருந்துச்சு, இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலா மாறிடுச்சு. அதனால அந்த மிஷினுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்து சஃபர் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன் தி பிகினிங் தி ரீடர் கெட் இன்ஃபார்ம் அபவுட் ஹவு மிஷின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தே நீட். இந்த மிஷின் எப்படிலாம் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆன்சராக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆஃப்டர்வர்ட் தி மிஷின் எக்ஸ்பிளைன் ஹவு தே கேன் சர்வ் ஹியூமனிட்டி. அந்த மிஷின் எப்படிலாம் நமக்கு வந்து ஹியூமனுக்கு உழைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தி போயம் எண்ட் வித் தி ஸ்டேட்மெண்ட் தட் மிஷின்ஸ் ஆல்தோ கேப்பபிள் ஆஃப் கிரேட் டீல்ஸ் ஆர் ஸ்டில் நத்திங் மோர் தென் கிரியேஷன் ஆஃப் தி ஹியூமன் பிகின். அது எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாலும், எல்லா விஷயம் செய்யறதுக்கு அது கேப்பபிளாக இருந்தாலும், பட் ஹியூமன் பிஹேவியர் அது கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, மிஷின் இஸ் நத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம போயம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா we will take from the orbit and the mind. ஆர்பிட்னாவே உங்களுக்கு தெரியும், சோஷியலாக படிச்சிருப்பீங்க, தாது படுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷினை வந்து தாது படுக்கையில இருந்தும் நிலக்கரி சுரங்கத்துல இருந்தும் எடுக்கிறாங்க. இங்க வின்னு வந்திருக்குல்ல, அது வி யாரை ரெஃபர் பண்ணுதா, மிஷினை தான் ரெஃபர் பண்ணுது. ஓகே, we were melted in the furnace and the pit. அதாவது அப்படி எடுத்து அந்த தாது படுக்கையும் நிலக்கரியும் என்ன பண்றாங்கன்னா மெல்ட் பண்றாங்க. மெல்ட் பண்ணி ஃபர்னஸ்னா உலை, ஃபர்னஸ்லையும் பிட்டுனா குழி, ஃபர்னஸ்லையும் குழியிலையும் போட்டு வச்சிடறாங்க. போட்டுட்டு we were cast and wrought and hammered to design. அப்படின்னா கேஸ்ட்னா அப்படின்னா ராட்னா செய்யப்படுறது அப்படி சொல்லுவாங்க. ஹாமர்னா வந்து பலமா, ஓகேவா, பலமா அந்த ஒரு இப்போ நம்ம ஒரு அயன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அயன் வந்து அந்த அயனை மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு என்ன மிஷினா நமக்கு தேவையோ அந்த வடிவத்துல டிசைன் பண்றோம். ஓகேவா, அதுதான் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை உருக்கி நம்ம வந்து ஒரு டிசைனுக்கு கொண்டு வரோம். அதுக்கப்புறம் we were cut and filled and tooled and gauged to fit. அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் தேய்ச்சி நெக்ஸ்ட் வந்து கேஜ்னா ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட் அளவுக்கு ஃபிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டான்ஸா சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ். மிஷின் நம்ம கிட்ட என்ன கேட்குதுன்னா கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் ஆயில், நெக்ஸ்ட் நிலக்கரி, இதுதான் அது கேட்குது. அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் அன் இன்ச் டு கிவ் அஸ் பிளே. எங்களுக்கு வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படின்னு இல்லை, தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ச்சில் வந்து எங்களுக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு கொடுத்தா மட்டுமே போதும், நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் டாஸ்க். இப்போ நீங்கள் நாங்கள் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு டாஸ்க் செட் பண்ணீங்கன்னா we will serve you 4 and 20 hours a day. ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் அது வந்து நமக்கு உழைக்கும் அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் ஸ்டான்ஸால.
தேர்ட் ஸ்டான்ஸா பார்த்தோம்னா we can pull and haul and push and lift and drive. தேர்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்லுதுன்னா மிஷின் அதால என்னென்ன நமக்கு செய்ய முடியும், அதால எவ்வளோ பெரிய விஷயம்லாம் முடியும் அப்படின்றத தேர்ட் ஸ்டான்ஸால சொல்றாங்க. we can pull and haul and push and lift and drive. எங்களால புல் பண்ண முடியும், புஷ் பண்ண முடியும், லிஃப்ட் பண்ண முடியும், டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. we can print and plug and wave and heat and light. அப்படின்னா இப்போ பிரிண்டிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் பிளட்ஜ்னா ஏர் ஓட்டுறது. ஃபர்ஸ்ட்லாம் என்ன பார்த்தீங்கன்னா மாடு வச்சு என்ன பண்ணுவாங்க, ஏர் ஓட்டுவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து அதுக்கு டிராக்டர் வந்துருச்சு, டிராக்டர் வச்சு நம்ம ஏர் ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வேவ்னா துணி நெய்யறதுமே அப்படிதான். ஃபர்ஸ்ட்லாம் வந்து கையால் நெஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிஷின்லேயே பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஹீட் அண்ட் லைட், எங்களால் ஹீட்டும் கொடுக்க முடியும், லைட்டும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. we can run and race and swim and fly and dive. எங்களால் ஓட முடியும், ரேஸ் போக முடியும், ஸ்விம் பண்ண முடியும், ஃப்ளை பண்ண முடியும், டைவ் கூட அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது மிஷின். we can see and hear and count and read and write. அப்படின்னா எங்களால் பார்க்க முடியும், கேட்க முடியும், கவுண்ட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், ரைட் கூட பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. இப்போ தேர்ட் ஸ்டான்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா மிஷின் நமக்கு அதால் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றத வந்து சொல்லுது. ஃபோர்த் ஸ்டாண்டா பார்க்கலாம். பட் ரிமெம்பர் ப்ளீஸ் தி லா பை விச் வி லிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் எந்த விதிமுறைகளின் படி நாங்கள் வாழறோம்னு பார்த்தீங்கன்னா we are not built to comprehend a life. comprehendனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. எங்களால் பொய் எது உண்மை எதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. we can neither love nor pity nor forgive. எங்களால் அன்பு எது, இரக்கம் எது, மன்னிப்பு எதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுது. if you make a slip in handle as you die. நீங்கள் எங்களை ஹேண்டில் பண்ணும்போது ஸ்லிப் ஆகி விழுந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மரணம் அப்படின்னு சொல்லுது. எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பசங்களாமே வந்து பைக் ஓட்ட தெரியலனாலும் பைக்கில் உட்காந்து ரேஸ் பண்ணி கீர் போட்டு போயிட்டு போய் மரத்தில் முட்டிக்குவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மிஷினை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்ம ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நம்ம போய் மிஷினை வந்து ஸ்விட்ச் போட்ட முடியாது. எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு நமக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த மிஷினுக்கே ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா though our smoke may hide the heaven from your eyes. அந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து புகை வந்துட்டே இருக்கும். அந்த புகை பார்த்தீங்கன்னா எவனையே மறைக்கிற அளவுக்கு ஹெவனை நம்ம கண்ணுலேருந்து மறைக்கிற அளவுக்கு வந்து அந்த புகை வந்து அவ்வளோ ஃபுல்லாகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் வில் வேனிஷ் அண்ட் தி ஸ்டார்ஸ் வில் ஷைன் அப். அப்படி மறைச்சாலுமே அந்த வேனிஷ்ன்ற வார்த்தை மறைஞ்சு போயிடும் அப்படின்றது மீனிங். அப்படி மறைச்சாலுமே அந்த புகைலாம் வந்து மறுபடியும் உங்களுக்கு வேனிஷ் ஆகி அந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ். இவ்வளோ எங்களுக்கு என்னதான் இவ்வளோ பவர் இருந்தாலுமே, நாங்கள் இவ்வளோ வெயிட்டாக இருந்தாலுமே, இவ்வளோ பெரிய சைஸில் இருந்தாலுமே we are nothing more than children of your brain. உங்களோட சில்ட்ரன்ஸ் பிரெயினை கம்பேர் பண்ணும்போது நாங்களாம் மிஷின்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த போயம் முடியுது. பேஜ் நம்பர் 150 எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து கொஷின்ஸ் இருக்குது. 1, 2, 3 கொஷினை வந்து நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் கிளாஸில் நீங்கள் அனுப்பின கொஷின்ஸ்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாமே ரொம்ப தேங்க்ஸ்.